ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன். ஒரு 2 நாளைக்கு எடுத்த வீடியோவை ஒரே வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து ஸ்கூலுக்கு நானும் தர்ஷனும் மட்டும்தான் போக போகிறோம். ஒரு கட்டப்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன். புக்ஸும் நோட்டும் நம்ம வாங்கிட்டு வரணும். பேக் கொடுப்பாங்களா தெரியல. இருந்தாலும் அடிஷ்னலாக நம்ம ஒரு பேக் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. அதனால ஒரு கட்டப்பை எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. அதனால ஹெல்மெட் தேவையில்லை. அதனால ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு இப்போ கட்டப்பையை டிக்கில வச்சியாச்சு. இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் கட்ட போறேன். செகண்ட் டேர்ம் அப்போதான் கட்ட போறேன். 6 மந்த் கழிச்சு தான் கட்ட போறேன். இன்னைக்கு போயிட்டு வேன் ஃபீஸு, புக் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ் 3 அமௌண்ட்டும் 2 பேருக்கும் கட்டிட்டு வரணும். புக்ஸ் நோட்டும் வாங்கிட்டு வரணும். ஸ்கூல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால சீக்கிரமா நம்ம வந்து ஃபீஸ் கட்டி பசங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். கரெக்டா காலையில 10 மணி போல ஸ்கூலுக்கு வந்து அமௌண்ட்லாம் இப்போ பே பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தன்ஷிக்கு வந்து புக் ஃபீஸ், வேன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ். அடுத்து தர்ஷனுக்கு புக் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ் 3 ஃபீஸும் கட்டிட்டு அந்த பில் எடுத்துட்டு போய் உடனே 2 பேருக்குமே இப்போ புக்கு நோட்டு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டுமே 2 பேருக்கும் 75,000 பே பண்ணிருக்கேன். செகண்ட் டைமுக்கு 2 பேருக்கும் சேர்த்து 30,000 இருக்கு. அது செகண்ட் டைம்ல கட்டணும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு தேவையான 75,000 அமௌண்ட் கட்டி இப்ப புக்ஸ் நோட்டு வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. தர்ஷனுக்கு பப்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அதனால தம்பிக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு டீயும் சமோசாவும் இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பொருளுக்கெல்லாம் பில் பே பண்ணிட்டு அங்க இருந்து இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் வண்டிக்கு முன்னாடி தாங்க அப்படியே ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கேன் பாருங்க. புக்கு நோட் எல்லாம் சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் போட்டு நம்ம கவர் பண்ணணும். தர்ஷா இந்த வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். தன்ஷி இந்த வருஷம் 7th ஸ்டாண்டர்ட். ஸோ பசங்க வந்து ஒரு கிளாஸ் இப்போ அதிகமாக போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ்லேயே அமௌண்ட் அதிகமாக இருக்கு. வேன் ஃபீஸ்லையும் ஏற்றிருக்காங்க. டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏறினதுனால வேன் ஃபீஸோட ரேட்டு வந்து 1000 ரூபா சம்திங் மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ பசங்களோட புக்ஸ் நோட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஈவினிங் ஒரு 3 மணி போல சிதம்பரம் போயிட்டு பசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அவங்களுக்கு தேவையான ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸ் எல்லாமே வாங்குறதுக்காக இப்போ சிதம்பரம் ஷாப்பிங் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தர்ஷனுக்கு வந்து ரஃப்யூஸ் டவுசர் வந்து கிடையாது. இந்த டவுசரோட ரேட் வந்து 100 ரூபாய். இந்த கடை ஹோல்சேல் கடை தான். எப்பயுமே நான் தம்பிக்கு டவுசர் இங்க தான் எடுப்பேன். மொத்தமாவே 4 எடுத்திருந்தேன். 4மே 400 ரூபாய். 400 ரூபாய் பே பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து ராயல் கட் பீஸ் ஹோல்சேல் கடைக்கு தான் போக போறேன். இப்ப தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸோடைய கடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம நடராஜர் கோவிலோடைய மேற்கு கோபுரம் வாசல் இருக்கு பாருங்க. அது இடையில கொஞ்சம் சந்துக்குள்ள போகணும். அடுத்து ராயல் கட் பீஸ் கடைக்கு வந்து பசங்களுக்கு தேவையான இன்னர்ஸ், லஞ்ச் டவல், கர்ச்சிப் எல்லாமே எடுத்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்டா 3வது ஷாப் நூதனத்துக்கு வந்திருக்கேன். நூதனத்துல 2nd ஃப்ளோர்ல பசங்களுக்கு தேவையான பென்னு, பென்சிலு, ஷார்ப்னரு, பசங்களுக்கு ஸ்கூல் போறதுக்காக எது எது தேவையோ அனைத்தும் இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு கீழே வந்ததுமே தர்ஷன் வந்து எனக்கு கான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். தம்பிக்கு ஒரு கான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இதோட ரேட் வந்து 30 ரூபா. பார்சலும் உண்டு, அங்கேயும் சாப்பிடலாம். தம்பி வந்து நான் அங்கேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்போ தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தன்ஷி அம்மா வீட்டில தான் இருக்கா. பாப்பா போயிட்டு கூட்டிட்டு வரணும். பாப்பா கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன், உனக்கு எது எது தேவையோ சொல்லிடுமா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி லிஸ்ட் எழுதி எடுத்துட்டு வந்ததான் இப்போ நான் தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். தர்ஷன் தான் உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போறான். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே இங்க தான் வச்சிருக்கேன். 3 ஷாப்ல இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் தர்ஷனுக்கு நம்ம ரஃப்யூஸ் போடுறதுக்காக டவுசர் வந்து எடுத்திருந்தோம். தம்பிக்கு வந்து நான் காட்டன்ல எடுத்து போட்டிருக்கேன். அது எல்லாமே கிழிச்சி கடை சேர்றோம். இதுதான் நல்லா கிழியாம ஸ்ட்ராங்கா இருக்கு. இதோட ரேட் வந்து 100 ரூபாய். இந்த டவுசர் வந்து அந்த கடையில மட்டும்தான் இருக்கு. மற்ற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அந்த ஷாப்ல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு தம்பிக்கு டவுசர் மட்டும் அங்க எடுத்திருந்தேன். 4மே 400 ரூபாய் பே பண்ணியிருந்தேன். இங்க இருந்து உடனே நான் ராயல் கட் பீஸ் கடைக்கு தான் நான் வந்திருந்தேன். பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அது உள்ளார ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் வர எல்லா ஷாப்புமே பயங்கர ரஷ்ஷாவே இருந்துச்சு. உள்ளார இருந்துட்டு நல்ல வீடியோஸ்லாம் அதிகமா எடுக்க முடியல. அதனாலதான் இப்போ வாங்கிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஓவர் வியூ காமிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டைம் வந்து கர்ச்சிப் வந்து நான் இந்த மாடல்ல எடுத்திருக்கேன். இது 4 பீஸ் வந்து 100 ரூபாய் சம்திங் வரும். ஒரு பீஸ் 25 ரூபான்னு நினைக்கிறேன். போன டைம் நான் வந்து வேற கர்ச்சிப் ரோலா வாங்கியிருந்தேன்.
நான் எப்பயுமே ராயல் கட் பீஸ் ஹோல்சேல் கடையில தான் நான் பசங்களுக்கு இன்னர்ஸா இருக்கட்டும், கர்ச்சீஃப், லஞ்ச் டவல் எல்லாமே நான் அங்க தான் எடுப்பேன். பசங்களுக்கு கர்ச்சீஃப் வந்து ஒரு ரோல் எடுத்திருந்தேன். அதோட ரேட் வந்து ரூ. 130. மொத்தம் அதுல 12 பீஸ் இருக்கு. பசங்களுக்கு இன்னர்ஸ், லஞ்ச் டவல், கர்ச்சீஃப் இவ்வளவுதான் எடுத்திருந்தேன். அடுத்து நூதனத்துல வந்து பசங்களுக்கு பேனா, பென்சில், அக்சசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது போன வருஷம் வாங்கினது மீந்து போனது அப்படியே இருக்கு. அதனால நான் ஷார்ப்னர், லப்பர்லாம் வாங்கல. இல்லாதது மட்டும் நான் நூதனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு பசங்க ஸ்கூல் போறதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவேன். ஃபைனலா இந்த வருஷம் ஸ்கூல் போறதுக்கு தம்பிக்கு புக்கு, நோட்டு, அக்சசரிஸ், இன்னர்ஸ், லஞ்ச் டவல், கர்ச்சீஃப், பாப்பாவுக்கு புக்கு, நோட்டு, ஸோ எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஆக்சுவலி ப்ரௌன் ஷீட் மட்டும் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்டாக் இல்ல. ப்ரௌன் ஷீட் மட்டும் வாங்கிட்டேன்னா பசங்களுக்கு வாங்குற அக்சசரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் புதுசா வாங்கியிருக்கோம். தர்ஷனுக்கு லஞ்ச் பேக் புது பேகும் வாங்கியாச்சு. அக்கா வந்து விருதாச்சலத்துல வாங்கியிருக்காங்க தைக்கிற இடத்துலயே. இப்ப காலையில ஒரு 9 மணி போல பெரியார் டெப்போ கிட்ட நிக்கிறேன். ஸ்வேதா ஊர்ல இருந்து 11ஆம் நம்பர் கத்தாழ பஸ்ல இப்ப பாப்பா வந்து இறங்கியிருக்கா. பாப்பா தான் இப்போ தம்பிக்கு பேகும் 2 பேருக்கு லஞ்ச் பேக்கும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தா. அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. தைக்கிற இடத்துல இருந்து நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. பேக்கோட ரேட்டு ரூ. 600. ஒரு லஞ்ச் கூடியோட ரேட்டு ரூ. 250. 2 லஞ்ச் கூட ஒரு பேக் மொத்தமாவே ரூ. 1100 சம்திங் வந்துருச்சு. தன்சிக்கு போன வருஷம் வாங்கியிருந்த பேக் வந்து கிழியாம அப்படியே இருக்கு. அதனால பாப்பாவுக்கு பேக் கிடையாது, ஒரு லஞ்ச் பேக் மட்டும்தான். தர்ஷனுக்கு தான் பேக் இல்லாம இருந்துச்சு. தம்பிக்கு இப்ப புது பேக் வாங்கியாச்சு. ஸ்வேதா ஊர்ல இருந்து எதுக்கு வந்திருக்கானா, இப்ப நம்ம எப்படி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு திங்ஸ் வாங்கியிருந்தோமோ அதே போல ரித்திக், ஸ்வேதா 3 பேருக்கும் நான் நூதனம் கூட்டிட்டு போயிட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுக்க போறேன். புது வீட்டுல வீடை சுத்தி நம்ம தர போட வேண்டிய வேலை இருந்துச்சு, பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்துச்சு. அந்த வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு இப்ப வேலை வந்து போயிட்டு இருக்கு. செப்பல் நூதனத்துக்கு தான் இப்ப பாப்பா கூட்டிட்டு வந்திருந்தேன். ரித்திக், ஸ்வேதா 3 பேருக்குமே செப்பல் வந்து எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்வேதாக்கு வந்து செப்பல் பார்த்திருந்தோம். வந்ததுமே பாப்பாவுக்கு இந்த செப்பல் தான் பிடிச்சி போயிருந்தது. இப்ப இந்த செப்பல் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதோட ரேட் வந்து ரூ. 320 சம்திங் வந்துருச்சு. அடுத்து ரித்திக்கும் செப்பல் எடுக்கிறதுக்காக அவங்க செக்ஷனுக்கு வந்திருந்தேன். சைஸ் வந்து அக்கா 3ஆம் நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற செப்பல் வந்து ரித்திஷ்க்கு எடுத்திருக்கேன். அடுத்த செப்பல் ரித்திக். மொத்தமாவே 3 செப்பலுக்கும் பில்லு பாத்தீங்கன்னா ரூ. 730 சம்திங் வந்துருச்சு. 3 செப்பலுக்கும் பே பண்ணி செப்பலை வாங்கிக்கிட்டு இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற நூதனத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் செப்பல் நூதனத்துல தான் செப்பல் எடுத்துட்டு இருந்தோம். ஆப்போசிட்ல நூதனத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் இப்ப நோட்டுக்கு கவர் போடுறதுக்காக ப்ரௌன் ஷீட்டு, 3 பேருக்குமே தேவையான பேனா, பென்சில், அக்சசரிஸ் எல்லாமே வந்து அக்கா வாங்க சொல்லி லிஸ்ட் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாமே வாங்கணும். ஸ்வேதா வந்து இந்த வருஷம் 9th. ஸோ 9th பாப்பா வந்து போயிருக்கா. அவ 9th தேவையான அக்சசரிஸ் எல்லாமே பாப்பாவே பார்த்து வந்து எடுத்துட்டு இருக்கா. அடுத்து லேபிள் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்து சிசர், ஸோ எது இல்லையோ எல்லாமே வந்து அக்கா வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே 2 ட்ரே கிட்டத்தட்ட வாங்கி இப்போ பில் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்து இப்போ பில்லிங்ல வச்சிருக்கோம். மொத்தமாவே பாருங்க 1500 வந்துருச்சுங்க. பசங்களுக்கு கவர் போடுற ஷீட்டு, பேனா, பென்சில் இது மட்டுமே 1500 வந்துருச்சு. அதெல்லாம் பில் பண்ணி வாங்கிட்டு இப்போ நாங்க கீழே வந்துட்டோம். கீழே வந்து நான் எனக்கு ஒரு டீ வந்து சொல்லியிருந்தேன். தர்ஷனுக்கு பாப்கார்ன் தான் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு தம்பி பாப்கார்ன் கேட்டிருந்தான். அதுவும் நான் சாப்பிட தான் போறான்னு நினைச்சிருந்தேன். கடைசியில பார்சல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். வாங்கின திங்ஸ் எல்லாமே டோக்கன்ல கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிட்டு திரும்ப பர்ச்சேஸ் பண்றதுக்காக நூதனத்துல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ட்ராலி எடுத்துட்டு வந்தாச்சு. தேவையான திங்ஸ் எல்லாமே இப்ப நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அக்கா வந்து லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி. இங்க வந்து மளிகை பொருள் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் நூதனத்துல எப்பவுமே. அதனால வந்து நாங்க எப்பவுமே இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்ப வாங்க சொன்ன திங்ஸ் எல்லாமே வாங்கி பில்டிங்க்கு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம். ஸோ எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பில் பண்றதா இருக்கோம். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாமே அக்காவோடது. எனக்கு நான் நேத்தியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நீங்க முன்னாடியே வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்த உடனே பசங்களுக்கு தேவையான இன்னர்ஸ், பேனா, பென்சில் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே அக்கா வந்து அவங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தது. இப்போ வாங்கின மளிகை பொருள் மட்டுமே 1800 சம்திங் வந்துருச்சு. பாருங்க 2 பாக்ஸ், ஒரு கட்டை பை, அப்புறம் பசங்க கையில பாத்தீங்கன்னா கவர் போடுறதுக்காக ப்ரௌன் ஷீட்டு,
அதுலயும் கலர்ஸ் 3 கலர்ல வாங்கியிருக்கோம். அங்க இருந்து அடுத்து வண்டிகேட் கிட்ட இருக்கிற நேஷனல் சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். நாங்க எப்பவுமே வீட்டுக்கு வத்தல் வந்து இங்க தான் வாங்குவோம். வத்தல் வந்து எல்லா வகையிலும் இவங்க கிட்ட இருக்கும். ரேட் வந்து கம்மியாவும் இருக்கும். 1/4 கிலோ, 1/2 கிலோ. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா வத்தல் வந்து வாங்கிக்கிட்டேன். 200 சம்திங் வந்துருச்சு. மொத்தம் 4 பாக்கெட் வத்த வந்து வாங்கியிருந்தேன். 200 வந்துருச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு தான் போக போகிறேன். இன்னைக்கு 3 ஷாப்பிங்கில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அழகா ஆர்டர் வைஸ்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு செப்பல் வந்து எடுத்திருந்தேன். 730 சம்திங் வந்துருச்சு. 3 பேருக்குமே செப்பல் வந்து 3 பாக்ஸ் அங்கே அடிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நூதனத்துக்கு வந்து அக்சசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அது 1400 சம்திங் வந்துருச்சு. வரும்போதே மணலூர்ல பிஸ்மில்லா பிரியாணி ஷாப்ல பசங்களுக்கு வந்து 2 பிரியாணி பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப பசங்க வந்து பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல மளிகை பொருள் வாங்கியிருந்தோம். அது மொத்தம் 1800 வந்துருச்சு. அடுத்து நேஷனல்ல வந்து வத்தல் பாக்கெட் வந்து 4 பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். அது 200 வந்துருச்சு. இன்னைக்கு மொத்தமாவே செலவு 4000 சம்திங் வந்துருச்சு. கொத்தனார் வேலை வந்து வீட்டுல நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கீழே வந்து படிக்கட்டு தான் அழகா பூசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இப்போ எல்லா திங்ஸும் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃப்ரண்ட்ல 2 பாக்ஸ் வச்சிருக்கேன், சைட்ல கட்டப்பை வச்சிருக்கேன். லிக்விட் கேன் வந்து பாப்பா பின்னாடி வச்சுக்கிட்டா. பசங்களை கூட்டிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. திங்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்து அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க இங்க இருந்து விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. மளிகை பொருள் அம்மாவுக்கு கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுத்துட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு பசங்களை கூட்டிட்டு ஈவினிங் அக்கா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நான் தஞ்சியை கூட்டிட்டு போறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இப்போ திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஸ்வேதாவும் விட்டுட்டு இங்க இருந்து ஈவினிங் போல நான் கிளம்பணும். கரெக்டா இப்போ டைம் வந்து ஒரு 5 மணி போல ஆகுது. ஒரு 6:30 மணி போல இங்க இருந்து இப்போ திரும்ப நான் கிளம்பிடுவேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்பா முன்ன விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லாவே உட்காடுறாங்க. கை கால் அசைவு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பவர் வந்து சூப்பராகவே இருக்கு. ஸோ அப்பா பாருங்க நல்லா இருக்காங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு இருக்கு, ரத்த கசிவும் இருக்கு, மூளை கொஞ்சம் தேய்மானமும் இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அப்பா வந்து மெடிசன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லும் போதெல்லாம் செக்அப்க்கு வந்து அடிக்கடி இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆகும் அப்படின்னு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அப்பா மாத்திரை சாப்பிட்டு அதை கரெக்டா இப்போ வந்து கொடுக்குற ஃபுட் எடுத்துக்கிறாரு, நல்லா ஃபாலோ பண்றாரு. அப்பாவை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. மாமா வந்து கட்டில் வந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கட்டில் வந்து நம்ம அப்படியே ரெடிமேடெல்லாம் வாங்க மாட்டோம். நம்ம வந்து பைப் இருந்துச்சுன்னா அதை வெல்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு ரோல் கயிறு வாங்கிட்டு வந்தாலே கிராமத்து சைட்லாம் சூப்பரா கட்டில் வந்து போடுவாங்க. இந்த கட்டில் பேர் வந்து கயிறு கட்டில்னு சொல்லுவாங்க. சூப்பரா மாமா வந்து இப்ப கயிறு கட்டில் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஊருக்கு வந்தாச்சுங்க. கரெக்டா நைட்டு ஒரு 8 மணி போல இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. படிக்கட்டுலாம் சூப்பரா வந்து பூசி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ பெண்டிங் இருந்த ஒர்க் எல்லாமே இப்போ வந்து இன்ஜினியர் சார் வந்து ஆள் அனுப்பி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ படிக்கட்டு வந்து சூப்பராக பூசி இருக்கிறாங்க. நாளைக்கு பசங்க ஸ்கூல் போகிறதுக்காக புக்ஸ் நோட்டு எல்லாமே இப்போ வந்ததுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு தன்சியோடது இருக்கு. தன்சிக்கு நாளைக்கு தேவையான நோட்டு புக்கு, அடுத்து பேனா பென்சில், ரஃப் நோட்டு 2 பேருக்கு 2 நோட்டு வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே இப்போ வந்து பாப்பா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த பேக் தான் போன வருஷம் நான் வாங்கியிருந்தேன், வீடியோ போட்டிருக்கேன். பேக் வந்து எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, நல்லா இருக்கு. அதனால பாப்பா வந்து இந்த பேக் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டா. தம்பிக்கு தான் பேக் இல்லாம இருந்துச்சு. இப்ப தம்பிக்கு மட்டும் 600 போட்டு இப்ப இந்த பேக் வாங்கியிருக்கோம். அதுவும் தைக்கிற ஷாப்ல இருந்து நமக்கு தச்சு கண்ணு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூல் போறதுக்காக இப்ப பசங்க ரெடி ஆயிட்டாங்க. பசங்களுக்கு லஞ்ச் வந்து என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க. லெமன் ரைஸ் செஞ்சு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு முதல் டேங்கிறதுனால சீக்கிரமாவே பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. பசங்களும் முதல் நாளுங்கிறதுனால ஸ்கூலும் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. நம்மள வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி கத்தெல்லாம் வைக்கல. சீக்கிரமாவே குயிக்காவே கிளம்பிட்டாங்க. தன்ஷி இந்த வருஷம் 7th போயிருக்கா. தர்ஷா இந்த வருஷம் 3rd போயிருக்கான். பெற்றோரா என்னோட கடமைய முதல் நாள் அதுவுமா பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்து சீக்கிரமாவே பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.